I was Amarnath Capital Mart Academy. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா நிஃப்டி ஒரு நல்லா 157 பாயிண்ட்ஸ் வந்து அப் ஆகிருக்கு. மெயினாக இதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐடி செக்டர் தான் சொல்லணும். ஹெச்எல் டெக், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட். இதில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்எல் டெக் அண்ட் டிசிஎஸ் வந்து ஆல் டைம் ஹை வந்து டச் பண்ணியிருக்கு. இன்ஃபோசிஸ் நியர் டு ஆல் டைம் ஹை பக்கத்தில் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டுடேஸ் ட்ரீட்மெண்ட். You need to base your trades on a carefully prepared plan instead of jumping in response to price change. Don't make decision on the spur of the moment. ஸோ நம்ம எப்போவுமே வந்து நல்ல ஒரு ட்ரேடிங் பிளான் பண்ணிட்டு தான் போகணும். நம்ம ஜஸ்ட்டு சிஸ்டத்தில் உட்காந்த உடனே வந்து ப்ரைஸ் பார்த்தா இவ்வளோ பர்சன்டேஜ் ஏற்றுக்கணும், உடனே அதை போய் வாங்குறதோ இல்லாட்டா அதை போய் விற்கிறதோ பண்ணோன்னாக்கா நல்லா மாட்டிப்போம். ஸோ அது பண்ணக்கூடாது அப்படின்னு ஆத்தர் சொல்ல வர விஷயம். ஸோ ப்ரைஸ் நல்லா ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்குன்றதுக்காகவே நம்ம ஒரு இது வாங்கிடக்கூடாது. நம்ம பிளான் பண்ணிவிட்டு நம்ம வாங்குறதா விற்கிறதா, எந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும், எந்த இடத்துல எக்ஸிட் பண்ணணும், ஒரு பிளானோடு பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ஆத்தர் எம்பசைஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் இங்கே பேசுகிறது எல்லாமே என்னுடைய வியூஸ் ஒரு லர்னிங் பர்பஸ்க்காக தான். நீங்கள் எப்போவுமே உங்களுடைய ஓன் ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் பண்ணி உங்களுடைய ஓன் டிசிஷன் எடுங்க. அதுதான் லாங் ரனில் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு ட்ரேடரவோ இன்வெஸ்டரவோ நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். ஓகே, மெயின் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னாக்கா 157 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக போயிருக்கு. 21,929 வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக ரீசன் பார்த்தோம் அப்படின்னாக்கா பார்த்திங்கனாக்கா டிசிஎஸ் வந்துட்டு 4.09% வந்து நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட்டு. ஹெச்எல் வந்துட்டு 4.40 அண்ட் இன்ஃபோசிஸ் வந்து 2.50% வந்து நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட். ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக்குமே பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு ஆல் டைமில் இருக்குது. இது வந்து நியர் ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ இந்த சப்சிக்வெண்ட் டேஸில் வந்து நிஃப்டி இன்னும் நல்லா ப்ராக்ரஸ் பண்ணும்போது இதுவும் வந்து ஆல் டைம் வந்ததுனாக்கா இந்த ஐடி செக்டர் வந்து நல்ல பெரிய அளவில் வந்து ஹெல்ப் பண்ணும் நிஃப்டிக்கு. ஸோ இன்னி கூட பார்த்திங்கனாக்கா பேங்க் நிஃப்டி எதுவுமே ஹெல்ப் பண்ணலை நிஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸுக்கு. ஸோ ஐடி செக்டர் தான் பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ நேற்று சொல்லி இந்த 47,000 கிராஸ், இது நிஃப்டி வந்து 22,000 கிராஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா பேங்க் நிஃப்டி வந்து 47,000 வந்து டெசிசிவாக கிராஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். மேபி இப்போ இன்றைக்கி கொடுத்த மூமெண்ட் பார்க்கும்போது வந்து ஐடி செக்டர் கூட ஹெல்ப் பண்ணால் கூட போகிறோம், பேங்க் நிஃப்டி ரிலை பண்ண தேவையில்லை, நம்ம தேவையில்லைன்ற மாதிரி தோணுது. ஸோ அதுதான் வந்து இப்போ இருக்கிற நிஃப்டி ஒரு ஒரே ஹோப் பார்த்திங்கனாக்கா இதுதான் காரணம். என்னன்னாக்கா இது வந்து ஐடி செக்டர் வந்து ஒரு செகண்ட் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் உள்ள செக்டர். ஸோ இங்கே நிஃப்டிலே பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்ஃபோசிஸ் வந்து 6.24%, டிசிஎஸ் வந்து 4.07% வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ செக்டர் வைஸ் பார்க்கும்போது செகண்ட் ஹையஸ்ட் செக்டர் பார்க்கும்போது 14.18% வந்து ஐடி செக்டர் மட்டுமே இருக்குது. ஸோ ஒருவேளை வந்து பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணால் கூட இது சப்போர்ட் பண்ணிச்சுன்னா கூட வந்து நல்லாவே வந்து நிஃப்டி வந்து மேலே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து பார்க்கும்போது டாப் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கில் போயிடலாம். ஸோ டோட்டலி 2668 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆனதில் 1635 ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுத்துருக்கு. ஒன்லி 943 ஸ்டாக்ஸ் வந்து டவுன் சைடு மூமெண்ட்டும், 90 ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அன்சேஞ்சாக இருக்குது. ஸோ நேற்று சொல்லியிருந்தேன் இது வந்து நல்லா ஹையாக இருக்குது, இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஒரு கன்சர்னாக நான் சொல்லியிருந்தேன், ஒரு பெசிமிஸ்டிக் ஒரு வியூ மாதிரி கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மாறி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்டிமிஸ்டிக் ஃபேக்டரை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி அப்பர் சர்க்கிள் லிமிட் 168 ஸ்டாக் அப்பர் சர்க்கிள் லிமிட் டச் பண்ணியிருக்கேன். 72 ஸ்டாக் வந்து லோயர் சர்க்கிள் லிமிட் டச் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் நேற்று இது வந்து மோர் தென் 100 இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து கம்மியாக இருக்க ஒரு நல்ல விஷயம். அப்புறம் 264 ஸ்டாக் 52 வீக் ஹை டச் பண்ணியிருக்கு. 37 ஸ்டாக் வந்து 52 வீக் லோ வந்து டச் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நேற்று 300+ இருந்தது. ஸோ அங்கேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு அரௌண்ட் 40 நம்பர்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. பட் ஸ்டில் 261 ஒரு நல்ல நம்பர் தான். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா எல்லா பேராமீட்டரும் வந்துட்டு ஒரு லாங் டேர்மில் ஒரு நல்ல ஒரு ஆப்டமிஸ்டிக் வியூ வந்து கொடுக்குது. பார்ப்போம் சப்சிக்வெண்ட் டேட்ஸில் வந்து நம்முடைய மார்க்கெட் எப்படி இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத. ஸோ இன்றைக்கி யாரும் இந்தளவுக்கு வந்து நிஃப்டி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்ததுன்னு பார்க்கும்போது அகெயின் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐடி செக்டரில் வந்து டிசிஎஸ் 36.15 பாயிண்ட் பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன். அதே மாதிரி இன்ஃபோசிஸ் வந்துட்டு 33
3% பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு. ஸோ டவுன் சைட்லன்னு பார்க்கும்போது ஒரு நிமிஷம். ஸோ டவுன் சைடில் ரிலையன்ஸ் -18.02 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் கண்ட்ரிபியூஷன், ஐடிசி -12.46 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் கண்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு. ஸோ அபவுட் எஃப்ஐஐடி டேட்டா வரும்போது, ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் வந்து எஃப்ஐஐடி டேட்டா வந்து நமக்கு அப்டேட் ஆகலை. எனக்கு இமிடியேட் ஆஃப்டர் த மார்க்கெட் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் நமக்கு அப்டேட் கிடைக்கல. பட் எனிவே, ஸோ ஃபார் இன் திஸ் மந்த் பார்க்கும்போது எஃப்ஐஐ வந்து நெட் செல்லிங்கில் இருக்காங்க. 1290 கோடி நெட் செல்லிங்லேயும், டே வந்து 2146 கோடி வந்து நெட் பையிங்லேயும் இருக்காங்க. ஸோ டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து இது 3000 மேலே இருந்தது. பார்த்திங்கன்னா நேற்று மட்டுமே கிட்டத்தட்ட 1000 கோடி வந்து நெட் செல்லிங்கில் வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி கன்சிடரபுளாக மாறி இருக்கு. மேபி இன்றைக்கி வந்து நிஃப்டி ஒரு 157 பாயிண்ட் ப்ளஸில் போயிருக்கு. பார்ப்போம் நாளைக்கு இந்த நம்பர் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ இது வந்து இந்த மந்த்துக்கான டே வைஸ் டேட்டா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மந்த் வைஸ் எஃப்ஐஐ டேட்டா வந்து எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணி ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நம்ம சார்ட்டுக்குள்ளே போயிடலாம். நிஃப்டி ப்ரீவியஸ் க்ளோஸ் 21,771. ஸோ அங்கேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜஸ்ட் ஒரு டெய்ல் தான் காட்டுது. ஒரு பெரிய இந்த லோ பார்த்தோன்னே இங்கே லோ வந்ததுன்னு பார்த்தா கிடையாது. ஸோ ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டில் தான் பார்க்கும். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு ஒன் சைடு மார்க்கெட் தான். நிஃப்டி வந்து கம்ப்ளீட்டாக பார்த்திங்கனாக்கா அது எந்த இடத்துலையும் வந்து ஒரு நெகட்டிவிட்டிக்கான இதே கிடையாது. ஸோ ஃபுல்லாக வந்து ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டவே இருந்தது. நல்ல ஒரு சஸ்டைன்டு ப்ரோக்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட் இருந்தது. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நிஃப்டியோடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி. ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்க்குறது ஒன்றுன்ற மாதிரி தான் இருக்குது. காரணம் பார்த்திங்க அப்படின்னாக்கா பெரிய அளவில் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது நிஃப்டிக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 45,825. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஓரளவு மைனஸில் போயிட்டு எகெயின் வந்துட்டு கொஞ்சம் ப்ளஸில் ட்ரை பண்ணது, எகெயின் சஸ்டெயின் பண்ண முடியல. எகெயின் வந்து 137 பாயிண்ட் வந்து மைனஸ் தான். ஸோ ஒரு ஃபுல்லாகவே பார்த்திங்கனாக்கா ஒரு சைட்வேஸ்லேயே தான் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக இருந்தது. ஒரு பெரிய ஒரு ப்ராக்ரெஸிவ்க்கான ஒரு இதே காட்டல. இது ஃபுல்லாக வந்து சைட் வேஸ் மூமெண்ட்லேயே இருந்தது. சரி, நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி விஷயம் வந்து டோட்டலாக மார்க்கெட் டிசைட் பண்ணிடக்கூடாது. நம்ம வந்து அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். மிட் அண்ட் ஸ்மால் கேப் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் ஓவரால் எப்படி இருக்குது, ஏதாவது மாறி இருக்குன்றது பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 பார்ப்போம். ஸோ நிஃப்டி 50 வந்துட்டு அகெயின் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி நல்ல ஒரு ரேஞ்சுக்கு மேலே வந்திருக்கு. ஸோ நேற்று ஆல்ரெடி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், 21,400 21,800 வந்து ஒரு ரேஞ்சில் இருக்குது. ஸோ அதை வந்து டிசிசிவாக பிரேக் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு டிசிசிவ் பிரேக் கொடுத்து ஒரு 139 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடில் இருக்குது. ஸோ இந்த இடம் தான் பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு கன்சாலிடேஷன் ஜோன். இது இந்த 21,400 21,800. ஸோ இது பார்த்திங்கனாக்கா எல்லா கேனில் அறியங்க தான் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் இருந்திருக்கும். ஸோ முந்தா நேற்று நல்லா போயிட்டு எகைன் டெய்ல் இங்கே பார்க்க முடியும். நம்ம கவனிச்சிங்க அப்படின்னாக்கா ஒரு பேரிஷாக காட்டுனுச்சு. ஏன்னா இந்த நம்ம விக் வந்து நல்ல பெரிய அளவில் இருக்குது. ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து நேற்று வந்து மார்க்கெட் மைனஸில் இருந்தது. ஏன்னா இது வந்து பெரிய அளவில் விக் இருந்ததுனாக்கா அது வந்து ஒரு பேரிஸ் கண்ட்ரோல் எடுத்த மாதிரி தான். அது இதோ க்ரீன் கண்டில் இருந்தால் கூட வந்து ஒரு பேரிஸ் கண்ட்ரோல் எண்ட் ஆஃப் த டே வந்து எடுத்துருக்கின்றது தான். நான் லாஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவரில் வந்து நல்லாவே மார்க்கெட் அன்றைக்கி இறங்கியிருந்தது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா நல்லாவே அந்த ரேஞ்ச் விட்டு மேலே வந்திருக்கு. ஸோ இது நம்பவும் முடிய மாட்டேங்குது. ஏன்னாக்கா அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா ஒரு டிசிசிவாக மேலே போய்ட்டு எகைன் கீழே வந்துருந்தது நேற்று. எகைன் இன்றைக்கி வந்து நல்ல அப்பில் முடிஞ்சிருக்கு. இதுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு நிஃப்டி ஐடி சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னாக்கா 22 கிராஸ் பண்ணி ஆல் டைம் வந்து போயிடும். ஸோ நம்ம வந்து ஃபர்தராக பேங்க் நிஃப்டி நீ பண்ணு இல்லைன்னா போ அப்படின்ற மாதிரி விட்டுறலாம். காரணம் பார்த்திங்கனாக்கா இது வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோன்லேயே தான் இருக்குது. ஸோ இது பிரேக் பண்ண மாட்டேங்குது. ஸோ இந்த 45,000 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் 47 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சிலே தான் இருக்குது. இது பிரேக் பண்ண மாட்டேங்குது. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இது 47,000 நல்லா பிரேக் வச்சுன்னா தான் 22,000 க்ராஸ் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி நிஃப்டி ஐடி கொடுத்த ஒரு சப்போர்ட் ஒரு மொமெண்டம் பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி நீ வந்தால் சப்போர்ட் பண்ணல என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் இது நெக்ஸ்ட் ஹெவி வெயிட் வந்து நிஃப்டி ஐடி தான்.
ஸோ அதனுடைய சப்போர்ட்டில் கூட வந்து நிஃப்டி அகைன் ஆல் டைம் ஹை வந்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரி, இது வந்து லார்ஜ் கேப். நம்ம லார்ஜ் கேப் வச்சு மட்டுமே வந்து மார்க்கெட் டிசைட் பண்ணிடக்கூடாது. நம்ம மிட் அண்ட் ஸ்மால் கேப் எப்படி இருக்குன்றது பார்க்கணும். ஒரு ஓவரால் ஹோலிஸ்டிக் வியூ பார்க்கணுனாக்கா அது ஒரு நல்ல ஒரு பிக்சர் கொடுக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நிஃப்டி மிட் அண்ட் ஸ்மால் பார்ப்போம். நிஃப்டி மிட் அண்ட் ஸ்மால் 400 இண்டெக்ஸ் அப்படின்றது மிட் கேப் அண்டு ஸ்மால் கேப்பால் உள்ளடக்கிய இண்டெக்ஸ். அதாவது 100லேருந்து 500க்குள்ளே இருக்கிற இந்த ஸ்டாக்ஸ் தான் வந்து நிஃப்டி மிட் அண்ட் ஸ்மால் 400 சொல்லுவோம். ஸோ அது இன்னைக்கு 184 பாயிண்ட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ அகெயின் ஒரு ஆல் டைம் ஹை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி மைக்ரோ கேப் இது வந்து 501லேருந்து நிஃப்டியில் இருக்க 501 to 750 ஸ்டாக்ஸ். இந்த 250 ஸ்டாக் தான் வந்து மைக்ரோ கேப் 250 சொல்லுவோம். அது 282 பாயிண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு கொடுத்துருக்கு. ஸோ அகெயின் ஒரு ஆல் டைம் ஹை வந்து இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 இண்டெக்ஸுமே வந்துட்டு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கு. இதுதான் வந்து ஓவரால் பிக்சர் நமக்கு மார்க்கெட் காட்டும். ஸோ இது வந்து நிஃப்டியில் பார்ட்டிசிபேஷன் இல்லைன்னா கூட வந்துட்டு நம்ம டோட்டலாக மார்க்கெட் வந்து நம்ம நிஃப்டியை மட்டுமே சொல்லியிருக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் இந்த 2 இண்டெக்ஸுமே பார்த்திங்கனாக்கா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன்லையும் சரி இண்டிகேட்லேயும் சரி நல்ல ஒரு பொசிஷனில் இருக்குது. பார்த்திங்கனாக்கா RSI வந்து ஓவர் பாட் ஜோனில் இருக்குது. இது வந்து ஓவர் பாட் ஜோனில் என்ட்ரு ஆகிட்டுருக்கு. இது ஜஸ்ட் அபவ் ஓவர் பாட் ஜோனில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் நல்லா ஃபர்தராக வந்து ஓவர் பாட் ஜோனில் ட்ராவல் இருக்குது. அது மாதிரி சப்சிக்வெண்ட் டேஸில் நம்ம எதிர்பார்க்கலாம். பிகாஸ் ப்ரைஸ் ஆக்ஷனில் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது, இண்டிகேட்டரில் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது. ஸோ அந்த வகையில் ஸ்டில் வி ஹாவ் அ ஹோப் அவர் மார்க்கெட் ஒன்ஸ் செகண்ட் மேக் த ஆல் டைம் ஹை அப்படின்றது. சார் இதுதான் நம்முடைய சங்கதி. நம்முடைய பெரிய அண்ணன் யூஎஸ் மார்க்கெட்டை என்ன பண்ணிட்டு இருக்கிறார் நேற்று அப்படின்றது பார்த்துருவோம். ஸோ நேற்று வந்து டவ் வந்து கொஞ்சம் காலம் வரை இருக்குது. 274 பாயிண்ட் வந்து மைனஸ், S&P 500 15 பாயிண்ட்ஸ், நாஸ்டாக் 31 பாயிண்ட். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பெரிய அளவில் மைனஸ்னு சொல்ல முடியாது. அதர் தேன் டவ் மட்டும் பார்த்திங்கன்னா 0.7%. மற்றது எல்லாமே 0.3 0.2ல் தான் இருக்குது. அதனால் வந்து பெரிய ஒரு நெகட்டிவாக நம்ம எடுத்துக்க தேவையில்லை. ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் பார்த்திங்கன்னாக்கா யூகே மார்க்கெட் அண்ட் யூரோ மார்க்கெட் எல்லாமே வந்து க்ரீனில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃப்ளாட் க்ரீன் தான் சொல்லணும். நியர் க்ளோஷர் பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு டீப் க்ரீன் கிடையாது. எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டில் கொஞ்சம் ப்ராக்ரஸ் ஆச்சு அப்படின்னாக்கா அகெயின் நாளைக்கு வந்து நல்ல மார்க்கெட் மேலே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ டவ்வுடைய சார்ட் பார்ப்போம். ஸோ டவ்வுடைய சார்ட்டில் நமக்கு கிளியராக தெரியுது. டவ் வந்து அகெயின் ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. ஸோ நியர் ஆல் டைம் ஹைலேயே தான் இருக்குது. ஸோ அவங்களுடைய ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்க்குறோம். ஸோ அகெயின் நல்ல ஒரு மொமெண்டமில் இருக்குது. ஈவன் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனும் சரி இண்டிகேட்டரும் நல்ல ஒரு மொமெண்டமில் தான் இருக்குது. எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது. சிமிலர்லி உங்களுடைய ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் S&P 500, ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மொமெண்டமில் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்ம திரும்ப சொல்லிகிட்ருக்கேன், நம்முடைய மார்க்கெட் எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் கோரிலேட் ஆகிட்டுருக்கும். ஸோ அந்த வகையில் இது ரெண்டுமே நல்ல ஒரு பாசிட்டிவ்லேயும் இருக்குது. நம்முடைய மார்க்கெட்டும் சரி நல்ல ஒரு எந்த ஒரு நெகட்டிவிட்டி சிக்னல் கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஸ்டில் there are a long way to go in the higher side, still have the potential and guts to go higher side அப்படின்னு சொல்லணும். பார்ப்போம் எப்படி நம்முடைய மார்க்கெட் சொன்னதை வந்து நிரூபிக்குதான்னு பார்ப்போம். ஓகே வியஸ், இதோட நம்ம இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லென்த்தியாக போயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை. தேங்க்யூ.